brownies vegetarian non-vegetarian செய்யணும். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் வெஜிடேரியன் செய்யணும். ஓகே நான் வெஜிடேரியன் வந்து என்னோட வெர்ஷன்ல நான் செய்யறது. ஓகே வெஜிடேரியன் வந்து நான் பழகினது. இந்த நான் வெஜிடேரியன் என்னோட இது சாக்லேட் ப்ரௌனிஸ் உண்மையிலே டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா அது என்னோட வெர்ஷனு நான் இது பண்ணது அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு நான்வெஜ் தசல அது பிறகு வந்து நான் பழகினது வெஜிடேரியன் ப்ரௌனிஸ் சொல்லி கொடுக்குறேன். அந்த ப்ரௌனிஸ் நான் வெஜிடேரியன் ப்ரௌனிஸ் 10 இன்ச்சு நீங்க போடலாம். 10 இன்ச்சு இல்லைன்னா 9 இன்ச்சு. ஓகே 10 இன்ச்சு கொஞ்சம் கட்டியா இருக்கும், 9 இன்ச்சுல கொஞ்சம் தப்பாலா இருக்கும். நான் கொடுத்த நாட் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா முட்டை போட்டது. ஓகேவா நீங்க 9 இன்ச்சு இல்லைன்னா 10 இன்ச்சு போடலாம். ஓகே நான் என்ன செய்ய போறேன் இன்னைக்கு வந்து ஆஃப் எடுக்க போறேன். ஆஃப் எடுத்து 7 இன்ச்சு செய்யறேன். ஓகே நான் 7 இன்ச்சு நீங்க செய்யணும். ஒருத்தர் கேட்பாங்களே 7 இன்ச்சு எப்படின்னு ஃபுல் எடுக்கும். அதுல இருந்து நான் கொடுத்த அடுநல்ல ஆஃப் எடுத்து நான் 7 இன்ச்சுல நான் செய்ய போறேன். நீங்க பாக்கலாம் 7 இன்ச்சு எவ்வளவு அளவுன்னு நான் அப்ப உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதோ கேக்கு செய்யும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணிக்கணும். அவனையும் நீங்க ஹீட் பண்ணிக்கணும். ஓகேவா அவன் ஹீட் பண்ணிட்டு 160ல 170ல அட்ஜஸ்ட் போட்டு நீங்க வச்சிருங்க. ஓகே நான் செகண்ட் வந்து எப்பயும் நம்ம வைக்கும் போது லாயன். ஓகே 7 இன்ச்சியா நான் 7 இன்ச்சியா லாயன் கரெக்டா பேக்கிங் பேப்பர் வச்சுட்டு அவங்களுக்கு பட்டர் போட்டு நீங்க தடைய வச்சிருங்க. செகண்ட் இதுதான் முக்கியம் நம்மளுக்கு ஈஸியா. சரிங்களா நம்ம ப்ரௌனிஸ் வந்து டபுள் பர்ஸ் நீங்க பாக்கலாம் எப்படி நான் டபுள் பர்ஸ் 350ல ஆஃப் எடுத்தா 175. ஓகேங்களா நான் டபுள் வெயிட் பண்ணேன் இதுல. ஓகே 175 175. நல்லா தண்ணி கோச்சு பிரிக்க வைக்கணும். ஹாஃபோட நான் டைப் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன் எழுதிக்கோங்க. ஓகேங்க டார்க் சாக்லேட் 175, கூலர் கஸ்டர்ட் 75, பட்டர். ஓகே நீங்க பட்டர் வந்து என்ன வேணா பாய்க்கலாம், பிளாந்தா பாய்க்கலாம், மந்திகை பாய்க்கலாம். இது ப்ரௌனிஸ்க்கெல்லாம் வந்து நீங்க இது பியோர் பட்டர் பாய்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா ஜஸ்ட் நார்மல் பட்டர் ஆல்சோ ஓகே தான். நீங்க பிளாந்த கூட மெஜரிங் கூட இன்னும் பாய்க்கலாம். பியோர் பட்டர் அவசியம் இல்லை ப்ரௌனிஸ்க்கெல்லாம். ஓகேங்களா 112 கிராம் பட்டர் 112 கிராம். ஓகே துப்போ நைசெண்டரி லிமோப்ளோ. ஓகே இங்க வந்து தொல்லூர் தீகபிஜி ஏ போட்டிருக்கேன். ஜஸ்ட் இது வந்து ஃபுல் அடுனன். நான் என்ன பண்றேன் தீகபிஜி ஏல டுவோ பிஜி தொல்லூர் பி போடுங்க. டுவோ பிஜி தொல்லூர் பி. ஓகேங்களா ஓகே 7 இன்ச்சுக்கு. ஓகே நீங்க 7 இன்ச்சுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா முட்டை கலையாம இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஃப்ரெஷ்ஷா. ஒரு முட்டை உடச்சு கிட்ட கலையும் தெரியுங்களா அது நாட் ஃப்ரெஷ்ஷா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் முட்டை. ஓகே சாக்லேட் ஒயிட் சாக்லேட் 30 லீமா எடுத்துக்கலாம். 30 லீமா சம்பை 30 கூட எடுத்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் நான் அது வந்து கரிசியில போட்டு கெச்சிய கரிசியில நான் போட போறேன். ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து நம்மளோட நான் வெஜிடேரியன் வந்து தொல்லூரோட இது. ஓகேவா இது வந்து என்னோட வெர்ஷன் உண்மையில நல்லா டேஸ்டா. ஓகே இது வந்து டபுள் வெல் பண்ணிட்டு நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சி பிறகுதான் நம்ம வந்து கூலர் கஸ்டர்ட் போடுவோம். ஓகேங்களா ஓகே நீங்க இது வந்து 7 இன்ச்சியா நீங்க ஃபுல்லா அடுனா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த 9 இன்ச்சு போடுங்க. 9 இன்ச்சு போட்டா கொஞ்சம் தப்பா இருக்கும். 10 இன்ச்சு போட்டா ஆனா எனக்கு 10 இன்ச்சு போட்டதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மொறு மொன்னு வரும். ஃபஜ்ஜா இருக்காது, கொஞ்சம் மொறு மொன்னா இருக்கும். நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த ப்ரௌனிஸ். ஓகேங்களா 10 இன்ச்சு போடலாம் இல்ல 9 இன்ச்சு நீங்க போடலாம். ஓகேங்களா அது வரைக்கும் இது கரையிற ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த முட்டை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. சம்பை பகி போய் ஓகேவா நல்லா அடிச்சுங்க. சம்பை பகி போய் நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டை எப்படின்னா முட்டை நான் அடிக்க ஒரு புட்டாக்கார வரும். ஓகேவா இந்த முட்டை நல்லா அடிச்சுக்கோங்க. ஏன் ராஜ்யெல்லாம் அடிங்க இந்த மாதிரி பூவை. ஓகேவா இந்த மாதிரி சம்பை வீட்டு அடிக்கிறது. ஓகே ஈஸியா இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு. ஓகே ஓகே இது என்னோட ஸ்டைல முத இதை செய்யும் போது நான் முத வந்து எப்பயும் வந்து நான் வேற கிட்ட பழகும் போது டார்க் சாக்லேட் போட்டு மெல்லிகை போடுவேன். ஆனா நான் வந்து டார்க் சாக்லேட் போட்டு இவ்வளவு கஸ்டர்ட் போடுவேன். ஓகேவா ஓகே இவ்வளவு கஸ்டர்ட் நம்ம கரையும் போது அடுப்பு இருக்கணும். டோன்ட் ஆஃப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா லேசா அடுப்பு வச்சுக்கிட்டு
இது சம்பை. நீங்க நல்லா வந்து இந்த விக்ஸில நல்லா இது பண்ணுங்க. சம்பை டி சாயே இந்த இதுலயே வந்து அந்த ஓகே நீங்க லெபே குரான் சுப்புலமின்ட்டு வைங்க. இதுலயே நல்லா கரையட்டும். இந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி சாயரா வரணும். ஓகேவா? இதுலயே நல்லா கரையட்டும். லெபே குரான் சுப்புலமினே தாராளம் லீமா நாங்கள் லெமினேல நீங்க எடுத்துடலாம். நல்லா கரையட்டும். dia bagi nampak caira வரணும். ஓகே நீ nampak caira வந்துருச்சா நீங்க என்ன பண்ணலாம்? nampak caira. ஓகே caira ஆயிடுச்சு பிறகு நீங்க என்ன பண்ணணும்? ஓகே நம்ம அடுப்பு வந்து அரைச்சிடணும். ஓகே அடுப்பு அரைச்சிட்டு டபுள் பாயில்ல நீங்க வந்து பட்டர் போட்டுருங்க. இது பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இதுல இருந்து எடுத்துருவோம். ஓகேவா? ஓகே எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. நம்பா ஓகே இதை வந்து ஹாஃப் ஆடுனால ஓகே நம்ம என்ன செய்யறோம்? இது நல்லா அழிச்சிருச்சு பாரு எவ்வளவு பூவா இருக்கு. நல்லா நீங்க அழிச்சிட்டீங்களா? இது பொக்காட்டா வரணும். ஓகேவா? அடிச்சது பிறகு நம்ம இதை போட்டுடும். ஓகே ஓகே ஒரு டிப்ஸ் இருக்குது. ஓகே நீங்க இந்த மாதிரி கரைக்கும் போது இது வந்து ஒரு லீக்கட்டா வரணும். ஓகே நீங்க இந்த மாதிரி கரைக்கும் போது ஓகேவா பாத்தீங்களா ஒரு ஒரு பக்காட்டா ஒரு லீக்காட்டா வரும். அப்பதான் ரியல் ஜாடி பொத்து போய் ஜாதி ப்ரௌனிஸ் கலத்தா அடிச்சா இது முட்டை போட்டு கூட நீங்க சாயோட இருந்துச்சுன்னா மேமா ப்ரௌனிஸ் ஜாடி. நீங்க பாருங்க உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். ஒரு லீக்காட்டா ஒரு பக்காட்டா இருக்கும். நம்ம லீக்காட்டா லீக்காட் என் பக்காட்டா இருக்கும். நீ பொத்த பொத்த இந்த மாதிரி நீங்க செய்ய இந்த மாதிரி நீங்க இந்த சிஸ்டம் அது ப்ரௌனிஸ் பொத்த ஜாடி. இதுதான் ப்ரௌனிஸ் ஜாடி. இல்லாட்டா ப்ரௌனிஸ் தான் ஜாடி. ஓகே நம்ம என்ன செய்வோம்? சொன்னீங்களா? அப்ப மாவு போடுவோம். ஓகே நம்ம மாவு போடும் போதே கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. மாவு போடும் போது ரொம்ப நேரம் வந்து கிண்டிட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் ஓகே இது பாக்கலாம். நீங்க வந்து 50 தான் போட்டிருக்கேன் இதுல. ஓகேவா? இப்ப நம்ம வந்து நம்ம எதையும் கொக்கோ படம் இது போல இது என்னோட இது தெரியுங்களா? என்னோட இது ஜஸ்ட் மெதுவாதான். அதே பிறகு நம்ம சாக்லேட் போறோம். ஓகே சாக்லேட் சின்ன சின்ன வெட்டிக்கோங்க. சொலசை வெட்டிட்டு சாக்லேட் போடுறோம். ஒயிட் சாக்லேட்டா? ஒயிட் சாக்லேட் பொத்தம் கிச்சி கிச்சியா. ஓகே நீங்க சொல்லலாம் சாக்லேட் வந்து அங்கங்க தெரியும்னு. ஆனா பேக் பண்ணும்போது எல்லாமே இருக்காது. அதெல்லாம் போட்டு கிச்சி கிச்சி போட்டேன். ஓகே இன்னொரு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே இதுல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க வால்நட் கூட சின்ன சின்ன வெட்டி போடலாம். வால்நட் அண்ட் பாதாம் அண்ட் காஜூஸ் அது கூட நீங்க சின்ன சின்ன வெட்டி போடலாம். ஓகேங்களா? இது நீங்க எப்படி கூட நீங்க டெக்கரேட் பண்ணலாம். இந்த நான் கொடுத்த ப்ரௌனிஸ் இந்த உள்ளுக்கு நீங்க வால்நட் கூட நீங்க போடலாம். கச்சான் கூட நீங்க போடலாம். ஓகேவா? இந்த ப்ரௌனிஸ்ல நம்ம இது வந்து தீகப்புல 5 மினிட்ல 160 and 70 வைக்க போறேன். ஓகே வந்து வெஜிடேரியன் நான் பாய்க்கிறேன். ஓகே நம்ம வந்து நம்ம கொஞ்ச நேரம் சாக்லேட்டும் பட்டர் என்ன வேணா நீங்க பாய்க்கலாம். பட்டர் பாய்க்கலாம். இது வந்து இது விலை கொடுத்த பியோர் பட்டர் பாய்க்கணும் அவசியம் இல்லை. நீங்க பட்டர் பழம் மெந்தேகா பாய்க்கலாம். பிளான்டா கூட பாய்க்கலாம். இப்ப நம்ம வந்து டப்பு பாயில சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட்டா டார்க் சாக்லேட் 200 dark chocolate and 60 mentega. ஓகே இது ஒரு சைடு சாய் ஆகட்டும். இன்னொரு சைடு நம்ம என்ன செய்யணும்னா
gula perang, ஓகே gula perang போட்டுக்கலாம், இல்லைன்னா gula கஸ்தரி நீங்க போட்டுக்கலாம். ஓகே, brown sugar போட்டுக்கலாம், இல்லைன்னா கஸ்தரி நீங்க போட்டுக்கலாம். உங்களோட இதோடு சேர்த்து நம்ம என்ன செய்வோம்னா bahan B வந்து மில்லுக்கு போட போறோம். சரிங்களா? கொஞ்சம் மில்லுக்கு போட்டு 100 susu cairan நம்ம sampai dia jadi buih lah, கொஞ்சம் buih வர மாதிரி. ஓகேவா? Evaporate 100 ml evaporate milk dengan 90 gram brown sugar. Ya, kacau sehingga sebati dan sedikit berbuih. இந்த தீனி இருக்குல்ல, அது நல்லா கறிக்கும். ஓகே, இந்த தீனி வந்து உங்களோட சாய்ஸ். ப்ரௌன் சுகர் போடலாம், போடலாம். ஓகே, இது வந்து ரொம்ப பொங்காது, ஏன்னா வெஜிடேரியன் கேக் எப்பயும் எந்த கேக் இருந்தாலும் இருக்கு. ஹார்டாடா இருக்குமா? எந்த கேக் இருந்தாலும் நிறைய வந்து நாய் ஆகாது. ஓகே, நம்ம இப்போது எனக்கு ஓகே, நம்ம இதுல எசன்ஸ் பண்ணிடலாம். ஓகேயா? ஓகே, எசன்ஸ் நீங்க ஊத்தலாம், இல்லைன்னா ஊத்தலாம், பரவாயில்ல. பிகாஸ் இது நம்ம முட்டை போல சரி போட்டா வாசமா இருக்கும். ஓகேவா? Satu sudu kecil essence vanilla. கொஞ்சமா. ஓகேவா? கரைஞ்சிட்டா பார்ப்போம். இது நல்லா கரைஞ்சிடணும் முட்டையோட சேர்த்து. பட் இது கொஞ்சம் சுச்சு ஆகணும், அதுக்குதான் நம்ம ஊறணும். ஆக்சுவலி இது நல்லா அதனாலதான் இந்த வேலையை செஞ்சிடணும். ஓகே, நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேசா சுஜு ஆயிடணும். இது கொஞ்சம் சுட சுட ஊத்தணுமா சாயதாயிடணும். ஓகேவா? இது போல் வந்து சுட சுட இருக்குது. ஓகேவா? அந்த ப்ரௌனிஸ் இருந்தா நம்ம முட்டை போடுறதுனால கொஞ்சம் திங்கியா இருக்கும். இது நம்ம முட்டை போடுறது கொஞ்ச நேரம், இப்ப ஒரு 3 minutes கொஞ்ச நேரம், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சஜு ஆயிட்டு பிறகு பனஸ் ஊத்தக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இது நல்லா அடிக்க போறோம், இது வந்து கலக்கி போறோம், இது தூக்கி இதை ஊத்த போறோம், அப்புறம் மாவு நீங்க கொட்ட போறீங்க, நீங்க போட போறீங்க. அவ்வளவுதான் ப்ரௌனிஸ், வெஜிடேரியன் ப்ரௌனிஸ். இவ்வளவுதான். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இப்ப நானு சுட சுட நீங்க ஊத்திட்டீங்களா, இந்த மாவு போடும் போது நான் சொன்னேன் ஸ்டிக்கியா லீக்கட்டா வரணும், பொத்த ஜாடி ஆகும். ஓகே, நான் சுட சுட ஊத்துனா இல்லாக்கி சாயர் ஆயிரும். சாயம் போது அது ஜாடி ஆகாது. அது கொஞ்சம் நான் பயப்படுறேன், அப்புறம் கொஞ்சம் இதாயிரும். கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். ஏன்னா எதுக்கு நான் அப்படி கூல் ஆகணும்னு சொல்றேன்னா, ஏன்னா இது வந்து வெஜிடேரியன் கொஞ்சம் வந்து ரயா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு சில சாயிரம் ஆயிரும், ஒரு சிலத்துல வந்து பொங்காது, அப்படியே உள்ளுக்கு போயிடும். அதனால இது கூல் ஆயிட்டு நீங்க போட்டீங்கன்னா மாவு போடும் போது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? கூல்னா ரொம்ப கூல் ஆகக்கூடாது, அப்படியே கட்டி ஆயிரும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம். ஓகேவா? கொஞ்ச நேரம், ஒரு 3-5 minutes 3 minutes 5 minutes கொஞ்ச நேரம். நான் இப்ப ஏன் பண்றேன்னா அது ஆறிடும். ஏன்னா நம்ம வந்து சுட சுட இருக்குது, தண்ணியோட சுட சுட இருக்குது. அப்படி இந்த சாக்லேட் சுட சுட இருக்கும். சுட சுட நீங்க வந்து சாயில ஊத்தினா சாய் சாங்க. ஓகே, நம்ம கரெக்டா மாவு போட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப சாய் ஸ்டிக்கியா வராது. ஓகே, அதுக்காக தான். அப்ப எனக்கு வந்து டிப்ஸ் தெரியும். சாய் ரொம்ப சாய் அரிசினா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2-3 கிராம் போட்டுக்குவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் செஞ்சு ஏன் அதான் சீனா பண்ணதான் தெரியும், எதனாலன்னு. இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, நானே கத்துக்கிட்டேன். செய்ய கத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சாயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க இப்படி திப்பும் போது சாயர் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணணும், உடனே நீங்க போய் கொஞ்சோட எக்ஸ்ட்ரா 2 கிராம் 3 கிராம் கேக் மாவு போட்டுக்கலாம். ஓகேவா?
ஓகே நான் ஓகே ஓகே தப்பு எனக்கு என்ன செய்வோம் ஓகே விளக்கமா நான் போட்டிருக்கேன் நாளைக்கு பாகம் ஏ நல்லா அடிச்சுட்டு பிறகு பாகம் பி நல்லா அடிச்சிருக்கு பிறகு பாகம் ஏ வந்து போடணும் பாருங்க அது செய்யும் போது ஸ்டிக்கா இருந்துச்சு இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கா வரணும் நீங்க ஸ்டிக்கா வந்தாதான் ஓகே நம்ம ப்ரான்ஸ் வேணுமா ஜாடி இல்லைன்னா நோ ஜாடி ஓகேவா இல்லைன்னா ஜாடி ஸ்டிக்கியா இருக்கணும் ஓகே இது போட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம் இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே நல்லா ஆறு பிடிக்க நீங்க ஊத்திக்க எதனாலதான் நான் சாய சொன்னேன் ஓகேவா நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேணாம் ஜஸ்ட் அது என்னது செஃப்? ஓகே ஓகே சொல்லல கேக் மாவும் கொக்கோ பவுடரும் சளிச்சிட்டேன் நான் எழுதிருக்கேன் அதுல ஓகேவா ரெசிபியில் எழுதிருக்கேன் கேக் மாவும் கொக்கோ பவுடர் நான் சளிச்சிட்டேன் நீங்க பாக்கலாம் பாருங்க இதுல நான் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன் நான் அதுல வந்து போடல ஓகேவா Bahan C நீங்க 70 gram tepung kek dengan 20 serbuk koko di ayah 70 dan 20 அது நீங்க பனசா நீங்க ஏன்னா நீங்க நம்மளே டபுள் வெயிட் பண்ணிட்டோம் ரொம்ப பனசா இருக்கும் சாக்லேட் உள்ள பனசது நீ லகி சாயர் இருக்கும்போது லீக்காட்டா இருக்காது மிஸ்டே லீக்காட்ட புக்காட்டா இருந்தாதான் ப்ரௌனிஷ் ஜாடி ஆகும் ஏன்னா நான் இதெல்லாம் வந்து செஞ்சு பாத்துருவேன் நானு அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏன் ப்ரௌனிஷ் ஜாடி ஆகல பிகாஸ் நீ பனஸ் அதுல ஊத்திடுறாங்க ஏன்னா வெஜிடேரியன் கொஞ்சம் இப்ப பாருங்க ஓகே இந்த மாதிரி இருக்குது ஓகேவா இதுதான் ப்ரௌனிஷ் ஜாடி இப்ப இது ஒண்ணுமே செய்வேனா ஜஸ்ட் இதுல ஊத்தி வச்சிருவோம் நம்ம அது பார்ப்போம் ஓகே 8 இன்ச்சியா ஓகே நம்ம வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நிறைய இது இருக்குது ஓகேவா வெஜிடேரியன் வந்து நீங்க வந்து நான் வெஜிடேரியன் வந்து எப்படி வேணாலும் கொஞ்சம் ஆனா வெஜிடேரியன் வந்து கொஞ்சம் இது ஏன்னா நீங்க மாவு போட்டு ரொம்ப நேரம் சொன்னா சீக்கிரம் இதாகாது அதெல்லாம் சாஃப்டா ஆகாது சில பேர்த்துக்கு தெரியாது சரி இது கூட நீங்க 7 இன்ச் போட்டா கொஞ்சம் தப்பாலா இருக்கும் எனக்கு ஒரு ரூபாயா தான் இருக்கு இல்லைன்னா 7 இன்ச் நான் போட்டிருப்பேன் அதாவது நீங்க 7 இன்ச் கூட நீங்க போடலாம் ஓகேவா சரி நீங்க 7 இன்ச் போட்டா கொஞ்சம் தப்பாலா இருக்கும் ஓகே ஓகே நம்மளோட வெஜிடேரியன் ஜாடி ஓகே நான் அது வெந்து குடிக்க பேசி இப்ப நிறைய இருந்துச்சு பிஸ்தாச்சி வரைக்கும் நிறைய இருக்குது ஓகே சைஸுக்கு எசலட் தான் நுத்தேலாவோட எனக்கு எசலட் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நீங்க எசலட் பாய்க்கலாம் நுத்தேலா பாய்க்கலாம் பிஸ்கோ கூட பாய்க்கலாம் என்ன வேலை நீங்க பாய்க்கலாம் கொஞ்சம் சுக்காத்தியா ஓகேவா எனக்கு வந்து எசலட் தான் ரொம்ப பிடிக்கும் தொப்போங்கே கிஸ் ப்ளோக்கி ஓகே டார்க் சாக்லேட் பெர்லிஸ் போடுங்க வேற வேணா நான் சொல்றேன் இந்த சாக்லேட் மட்டும் போடணும் ஓகே பெர்லிஸ் எடுத்துக்கோங்க நீங்க போட்டீங்கன்னா டார்க் சாக்லேட் பெர்லிஸ் தான் ஹஸ்பண்ட் கழுவி வைக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க தரமான அசிஸ்டன்ட் நீங்க சூப்பரான அசிஸ்டன்ட் வாழ்த்துக்கள் நன்றி
நம்ம ஹஸ்பண்ட் கை வைக்கலாம். சரிவா? ஓகே, நீங்க புதுசா எடுக்கும்போது மேல எண்ணெயா இருக்கும். ஓகேவா? எண்ணெயா இருக்கும்போது நல்லா வந்து கலக்கிட்டு நீங்க ஒரு இதுல போடுங்க. போதும்னு நினைக்கிறேன். சரி, பத்தாது, நிறைய போடுவாங்க. நீ இந்த மாதிரி கோலல் வச்சு நீ போட்டா ஈஸியா இருக்கலாம். இந்த பை வந்து சுத்தமா இருக்கும். இந்த பை உள்ளுக்கே இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் ஒட்டாது. அதனால இந்த கோலை, இந்த மாதிரி கோலையில நீட்டு கோலை போட்டு நீங்க போடணும். அப்படி நீ கிரீம் போட்டாலும் கூட சேம் தான். ஏன்னா சுத்தமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் சுத்தமா இருக்கும். நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். அதுக்காக ஒரு கோலை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து இதுல போட்டுக்குவாங்க. போதும் நினைக்கிறேன். பத்தலாம் பார்த்தோம். நம்பாக சுத்தமா இருக்குதுல பிடிக்கும், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். சட்னி மசா உனக்கு தெரியலன்னா வச்சு பார்க்கலாம். மசா ஒட்டுங்கன்னா சுரா மசா. ஓகே, இப்பயும் வந்து ஆரிப்புதான் நீ கொட்டணும். இல்ல நம்மளுக்கு டைம் இல்ல. கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இது கூட வந்து ஆரிப்புதான் நீங்க வைக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இது இப்ப நான் வச்சுன்னா சுடு சுடு இருக்கும் போது மெல்ட் ஆயிடும். இப்ப சைட் எல்லாம் ஓகே, யூ டூ லைக் திஸ். நம்பா உங்க இப்ப நம்ம சாயரா இருக்குது. ஏன்னா இது சூடா இருக்குதுல. குக்கீஸ் பண்ணுங்க. அப்போ அதோட பொந்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு இலை மாதிரி வரும். ஓகே, பிகாஸ் இது வந்து இப்ப சாயரா இருக்கு. ஏன்னா இது சூடா இருக்குது. ஓகே, நம்ம போட்ட கையில இது சாயரா இருக்கும். ஓகேவா? இப்ப அப்படியே அது அப்படியே ஆரி பண்ணா அது அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபாதர்ஸ் டே வருது. ஓகேவா? இப்போ ஃபாதர்ஸ் டே வருது. நீங்க வந்து தாராளமா உங்க ஃபாதர்ஸ் சொந்தமா செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, நம்மளோட ப்ரௌனிஸ் நீங்க அரை மணி நேரம் 15 மினிட் இப்ப அக்கா சுடு சுடு எடுத்துக்கிட்டு போட்டேன். ஜனம் போவா சேர்த்து வா, கேக் சுடா போச்சா. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து லைவ்ல பாக்குறோம். ஓகேவா? ஜனம் லைக் 10 மினிட் ஆறு பிறகு நீங்க போடலாம். 10 மினிட் அதுக்குள்ள அது ஆறிடும். ஓகேவா? அதே மாதிரி நீ இது போடும்போது ஒரு அரை மணி நேரம் நீங்க போட்டுடலாம். அப்கமிங்ல இருந்து ஃபாதர்ஸ் டே வருது. எல்லாரும் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட ப்ரௌனிய வந்து செஞ்சு ட்ரீட் பண்ணுங்க எவ்ரி ஃபாதர்ஸ் அண்ட் எவ்ரி மென்ஸ். ஸோ வந்து தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபார் ஆல் குட். தேங்க்யூ செஃப், ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க ரெண்டு ரெசிபியும். வெல் டன். ஓகே, பாய். உங்கள் சாரதா, அன்புள்ள சாரதா.